வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்து, உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட பிஸ்னஸ் ஆர் கேரியர் இல்லை படிப்பாக இருக்கலாம். இதை பற்றி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கார்ட்ஸ் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஹெல்த்துன்னு ஒன்றே நம்ம பார்த்திங்கன்னா உடம்போட ஹெல்த்து மட்டும் இல்லை, மனசோட ஹெல்த்தும் இதில் சேரும். உங்களோட மனநிலை, உங்களோட உடல்நிலை இது எப்படி இருக்குது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷன் அதை இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க ஆகாஷிக் கைடன்ஸ் மூலமாக யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் தராங்கன்னு அதையும் பார்க்க போகிறோம். உங்களை பற்றி உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக யூனிவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாரோ சில பேர் பின்னாடி பேசுகிறத நினச்சி ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கீங்க. என்னை பற்றி இவங்க தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு பின்னாடி பேக்ஃபயர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, நான் யார் வம்புக்கு போகிறதில்ல, ஆனால் என்னை ரொம்பவே பார்த்திங்கன்னா கேலி கிண்டல் பண்ணுறது, இல்லை மட்டம் தட்டி பேசுகிறது, அது குடும்ப நபர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துலையா இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு அது ரொம்பவே மன உளைச்சலை தருது. இதனால் உங்கள் ஹெல்த்லேயும் நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட எமோஷன்ஸ்க்கும் நம்மளோட பாடியோட பெயின்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த எமோஷன்ஸை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க நீங்கள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் உங்களை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சமநிலையோடு இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். சில பேர் நம்மளை இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் பேசுகிற மொழியை புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு பாடியில் எந்த இடத்துலையாவது பெயினோ இல்லை அலர்ஜி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் கவனிக்காமல் கண்டுக்காமல் விடாமல் அது என்ன அப்படின்றது ஒரு டாக்டரை போய் பார்க்குறது பெட்டர். எதனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடி பேலன்ஸை கண்டிப்பாக நீங்கள் சமநிலைப்படுத்த வேண்டிய நேரம் இப்போது. உங்கள் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஹெல்த்தியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கோங்க. இப்போது ஆகாஷிக் கைடன்ஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்க அந்த சுச்சுவேஷனுக்கு உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களோட மனநிலையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் உங்களை பற்றி பின்னாடி பேசினாலும் சரி, நீங்கள் டைரெக்டாகவே அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுங்கன்னு சொல்லி வாயை திறந்து பேசுங்க. ஏன் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறீங்கன்னு கேளுங்க. எதுவாக இருந்தாலும் மோதி பாருங்கள், 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னியில் பார்த்திங்கன்னா கப்பல் சரியில்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புறாங்களே தவிர அவங்க அவங்க ஜேர்னியை ஸ்டாப் பண்ணல. அந்த மாதிரி உங்களை பற்றி யாராவது பேசினாலோ இல்லை உங்கள் உடல்நிலை உங்களுக்கு ஒத்துழைக்கலைனாலோ அதை ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்காக உங்கள் ஜேர்னியை நீங்கள் நிறுத்த வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கலாம், கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு 2 நாள் நீங்கள் அதை நிப்பாட்டிருக்கலாம். கால் வலிக்குதுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுறது தான் கரெக்டான அப்ரோச்சே தவிர நீங்கள் வாக்கிங் போகிறத நிறுத்துறது கிடையாது. அதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிக்காமல் சில பேர் பேசுகிறாங்கன்னா பேசுகிறத நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுங்க, பயப்படாதீங்க. அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த தடவை அவங்க வாயை மூடிட்டு நீங்கள் உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படணும், நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. 777 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடிக்கடிக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான மெசேஜ். இந்த வீடியோ பார்க்கும்போதோ இல்லை இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கப்புறமாவோ நீங்கள் 777 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கானது. அடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இல்லை ஃப்ரெண்ட்ஷிப், அதை பற்றி. பணத்தினால என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சி தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க. இதை பார்க்குறவங்களுக்கு 369 ரெசனேட் ஆகலாம். 369 நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்காக 369 மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பணம் இல்லைன்னு என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பணம் எங்களுக்கு ஒரு பெரிய தடங்கலாக இருக்குது, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் இருக்கீங்களா? என்னை அவங்க கண்டுக்கவே இல்லை, நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் ஆனால் கண்டுக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா? விட்டுட்டு போயிட்டாங்க, மதிக்கலை, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க. சரிங்களா? நீங்கள் போட்ட எஃபர்ட்டு வீண் கிடையாது. பணத்தினால அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நீங்களே வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அது 1% இருக்குன்னா நீங்கள் 10% நீங்கள் யோசித்து இன்னும் மன உளைச்சல் ஆகுறீங்க. அது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உறவில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது, நல்லது நடக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இப்போ இதுக்கான ஆகாஷிக் கைடன்ஸ் என்ன? அவங்க உங்களை தேடி வரணும், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க நடந்துக்கணுன்னா ஆகாஷிக் கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உயர பறங்க, மேலே பறங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பர்சனல் க்ரோத்தை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பர்சனலாக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் க்ரோ ஆகுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க உங்ககிட்ட தேடி வருவாங்க. நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து க்ரோ ஆகணும், உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, உங்களோட சிந்தனை தெளிவாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விஷன் வச்சுருக்கீங்க எதிர்காலத்தை பற்றி அப்படின்னா தான் அவங்க உங்களை மதிப்பாங்க. உங்களுக்கு எந்த கோலும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் பர்சனலாக எவ்வளோ க்ரோ ஆகுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை லவ்வராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்க பர்சன் யாராக இருந்தாலும் அவங்க முன்னாடி நீங்கள் உயர்ந்து நிற்கணும். அப்போ தான் அவங்க உங்களோட ரொம்ப நெருக்கமாகவும் நல்ல க்ளோஸாகவும் பழகுவாங்க. இல்லைன்னா அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க, தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் நீங்கள் வளர்கிறது தான் ஒரே வழி. நீங்கள் வளராமல் அவங்க உங்களை தேடி வர மாட்டாங்க. நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசனேட் ஆகணும் அப்படின்னா 369 அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு பார்த்துருப்பீங்க. இல்லை அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் கூட நீங்கள் 369 அப்படின்ற நம்பரை பார்க்க போகிறதா இருக்கலாம். சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம், கேரியர், பிஸ்னஸ், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா என் பேச்சுக்கு மரியாதையே இல்லை, என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, நியாயமாக எனக்கு கிடைக்கிறது கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறீங்க. என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இல்லை 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்கள் பேச்சுக்கு உங்கள் வாய்ஸ்க்கு மட்டும் அங்கே மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறது இல்லை, அப்படி தான் இருக்குது. ஸோ நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு கிடைக்கல, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லீடர்ஷிப்பை நீங்கள் எடுக்கணும். அதாவது வாலண்டியராக நீங்கள் எடுக்கணும். சில பொறுப்புகளை நீங்கள் கையில் எடுக்கணும். நீங்கள் எடுத்து சிறப்பாக செய்யும்போது தான் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களோட வேல்யூ புரியும். உங்களோட பாஸ் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு, வேலை செய்கிற இடத்துல பாஸ் என்னை மதிக்கவே இல்லைங்க, என்னை அப்படியே வந்து தரையாக வச்சு தேய்க்கிறாங்க, நேற்று வந்து அவங்களுக்கெல்லாம் மரியாதை இருக்குது, எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் லீடர்ஷிப் எடுக்கணும். நீங்கள் லீடர்ஷிப் எடுத்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து அழகாக கொண்டு போகும்போது தான் அந்த ஆஃபீஸில் உங்களோட கெத்து என்னன்னு புரியும். உங்கள் பின்னாடி எல்லோரும் ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஸோ அதுக்கான வழி என்னன்னு தேடுங்க. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் நீங்கள் லீடர்ஷிப் எடுக்கிற மாதிரி. அப்படி வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை மறுக்காமல் ஓகே இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. அது உங்களால் முடியும். அதே மாதிரி வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விலகியே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப் அந்த பிஸ்னஸில் உங்களோட சார்ஜ் அங்கே இருக்கணும். நீங்கள் இறங்கி வேலை செய்யணும், நீங்கள் அந்த லீடர்ஷிப் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
அந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை திரும்பி பார்ப்பாங்க. நீங்கள் இருக்கிற இடமே தெரியல இப்போது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடமே தெரியல. அப்படி தான் இருக்கீங்க. ஸோ அது வேண்டாம். நீங்கள் லீடர்ஷிப் எடுங்க. எல்லார் கண்ணுக்கும் நீங்கள் தெரியணும். இந்த கிங் எப்படி உட்காந்துட்டு வராரு பாருங்கள். அந்த மாதிரி வந்து நீங்களும் என்ன பண்ணணும்னா லீடர்ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆகாஷிக் கைடன்ஸில் சூப்பருங்க. 2 ஏஞ்சல் வந்திருக்காங்க. ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல், ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல். ஒரு ஈகோவான பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கலாம். ஒரு ரொம்ப ஈகோவான பர்சனாக அவங்க உங்களை வந்து வாழ்க்கையில் முன்னேற விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பை முன்னேறவே மாட்டேங்குது. எதர் பாஸாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு ஈகோவான பர்சன் உங்களை வச்சு செஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு 2 விதமான வழிபாடுகள். ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல் அண்ட் மைக்கேல் இவங்க வந்து பொதுவாக நீங்கள் எந்த மதத்தினவராக இருந்தாலும் சரி, இந்த ஏஞ்சல்ஸை நீங்கள் வந்து நினைக்கும் போதே உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்க அப்படின்னா ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல் அப்படிங்கிறது நம்மளோட ஹிந்து கல்ச்சரில் பிரம்மா ஆர் ஹனுமான். அதே மாதிரி ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் முருகான்னு சொல்லுவாங்க. நீங்கள் முருக வழிபாடு பண்ணினீங்க, முருகரை மனசில் நினச்சிங்கன்னாலும் உங்களுக்கு சூப்பரான கைடன்ஸ் வந்து தருவார். உங்களை வந்து இந்த குழந்தைய எப்படி கைப்பிடிச்சி பார்த்துக்கிறாரு அந்த மாதிரி வந்து உங்களை பார்த்துப்பார். ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் நீங்கள் நினைக்கும் போது அந்த பர்டிகுலரான வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வழி காட்டுவார். அவர் கை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவார். காப்பாற்றுங்க. நீங்கள் கை தூக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தூக்குன கையை இறக்கிறதுக்குள்ளே அவர் வந்து பிடிச்சிடுவார். சரிங்களா? நீங்கள் அவரை பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விடவே மாட்டார். உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம், உங்களுக்கு சேர வேண்டிய குட் நியூஸ் எல்லாம் ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல் வந்து கொடுக்குறாரு. முருக வழிபாடும் ஹனுமான் வழிபாடும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். கேரியரில், பிஸ்னஸில், படிப்பில் எல்லாம். படிப்புக்காக பார்க்குறவங்க யாரோ ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து படிக்க விடாமல் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழப்பமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீந்துரும். இந்த பர்டிகுலர் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 666 பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக ரெசனேட் ஆகும். நீங்கள் 666 பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கானதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடிங் பார்த்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு 666 அப்படின்ற நம்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கரெக்டாக ரெசனேட் ஆகுது. இது யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்குற மெசேஜ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. படிக்கிறவங்க ரொம்பவே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்கள் உங்களோட சக்ஸஸ்க்கு நீங்கள் பொறுப்போடு நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. படிக்கிறவங்களுக்கும் அதே தான். ஹனுமான் முருக வழிபாடு, ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல் மைக்கேலோட அந்த மியூசிக் கேட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஹெட்ஸ் கேட்டோடனே உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது வரும். அதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு லக்கியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.